அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் மூலமாக மனித குலத்திற்கும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்கும் எத்தகைய நன்மைகள் கிடைத்து வருகின்றன என்பதை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு உலகம் பூரா கவனிக்க தவறி இருக்கின்ற, இஸ்லாம் மாத்திரமே கவனத்தில் கொள்ளுகின்ற மிக மிக ஒரு முக்கியமான நன்மையை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். உலகத்தில் பெண்களை பொறுத்தவரை ஆதி காலத்திலிருந்து இன்று வரை நம்ம எடுத்துக்கொண்டோமையானால் அவர்கள் மனிதர்களில் சரிபாதியாக இருந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில், அவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு வகையில், அவர்களுடைய மானத்தை காப்பாற்றுகின்ற வகையில் ஒரு மார்க்கம் ஒரு சிந்தனையை செலுத்தினால்தான் அது மனித குலத்திற்கு நன்மை செய்வதாக அமைய முடியும். சரிபாதியாக இருக்கக்கூடிய ஒரு சாராரை ஒரு போகப் பொருளாகவே கருதக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். பெண்கள்னா என்ன? அவங்க ஆண்களை கவரக்கூடிய வகையில் வெளியே நடமாட வேண்டும், அவங்களை ஈர்க்கிற வகையில் நடந்து கொள்ள வேண்டும். அவங்களும் அதை சரிகண்டு தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை எல்லாம் கண்கூடாக உணர்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட பெண்களும் சில பேர் என்ன விரும்புகிறார்கள்? தங்களை எல்லாரும் பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டா, பெண்கள் இந்த மாதிரி வெளியே நடமாடினால்தான் நமக்கு கவர்ச்சியாக இருக்கும், ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இது ஆதி காலத்தில் இருந்து இது வெவ்வேறு வடிவங்கள் மாறும். சில நேரங்களில் அவங்கள கட்டாயப்படுத்தி அடிமைங்கிற மாதிரி வைத்து ஆடச் சொன்ன ஆடுவது என்கிற நிலையில வைத்திருந்தது ஒரு காலம். இன்றைக்கு அதே மாதிரியான விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது உரிமைங்கிற பேர்ல, அது நல்லதுங்கிற பேர்ல அவங்களுக்கு திணிக்கப்பட்டு மூளை சலவை செய்யப்பட்டு அதே காரியம் இன்றைக்கு நடக்கிறது. பெண்கள்னா என்ன? அவங்க ஆண்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதற்காக வேண்டி, அது புருஷன் என்ற ஆணுக்கு மாத்திரமில்ல, எந்த ஒரு ஆணா இருந்தாலும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் பெண்கள் படைப்பு என்ற அடிப்படையில் இன்றைக்கு உலகம் பெண்களை போகப் பொருளாக கருது. மனித உரிமைங்கிற பேரில் கூட போகப் பொருளாக கருதுகிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த திரைப்படத்தில் பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க, ஆண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க? ஆண்கள் ஒரு முழுமையாக ஆடை அணிந்திருப்பார்கள், கோட்டு சுட்டு போட்டிருப்பார்கள், பேண்ட் போட்டிருப்பார்கள், அது டை கட்டியிருப்பார்கள். அதே நேரத்தில் ஒரு பெண்ணை எப்படி காட்டுவார்கள்? மிக மிக குறைந்த ஒரு ஆடையை அணியக்கூடிய வகையில தான் பெண்களை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு ஆண் அவனுடைய சில உறுப்புகளை மறைக்க தவறுகிற காரணத்தினால் பெரிய பாரதூரமான விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டு விட போவதில்லை. அவனே ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணக்கூடிய வகையில மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு உலகம் பெண்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறது? அவங்களுக்கு கை உழவு தெரியக்கூடிய வகையில ட்ரெஸ் இருக்கிறது, இடுப்புக்கு கீழே இடுப்பு தெரியக்கூடிய, வயிறு தெரியக்கூடிய வகையில அவங்களுடைய ட்ரெஸ் இருக்கிறது, முதுகுல எடுத்துக்கிட்டா முக்காவாசி தெரியக்கூடிய வகையில அவங்களுடைய ஆடை அணிவிக்கப்படுகிறது, அவங்களுடைய தொடைப்பகுதி எல்லாம் தெரியக்கூடிய வகையில ஆடை அணிவிக்கப்படுகிறது. அந்த குறைந்தபட்ச ஆடை கூட உடலை இறுக்கி பிடிக்கிற விதமாக அமைத்துதானே சினிமாவில் காட்டுகிறார்கள். ஊடகங்கள் எப்படி காட்டுகிறார்கள்? கவர்ச்சி படம் என்று போடுகிறார்கள். ஒரு ஆம்பளை எந்த மாதிரி படம் போடுகிறார்கள், பெண்ணை எந்த மாதிரி போடுகிறார்கள். அப்ப இதுல என்ன விளங்குகிறது? பொம்புளை என்று சொன்னா ஆம்புளைக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு தான் படைக்கப்பட்டவ, ஒரு போக பொருள். அவளுக்கு ஒரு மானமோ மரியாதையோ ஒரு கண்ணியமோ கௌரவமோ கிடையாது. அந்த காலத்தில் எப்படி தாசிகளை ஆட விட்டு பாட விட்டு எல்லாரும் ரசித்து கொண்டிருப்பார்களோ அந்த ஒரு நிலையை தான் உரிமைங்கிற பேர்ல முதல்ல கட்டாயப்படுத்தி அதை செய்ய வைத்தார்கள். இன்று அது சரிகாண வைத்து மூளையை செலவு செஞ்சு அதை அது திணிக்கப்பட்டு அதே காரியம் நடக்கிறது. ரெண்டு ஒரே காரியம் நடக்கிறது. அது வற்புறுத்தி செய்தார்கள். இன்றைக்கு என்ன செய்யறாங்க? விரும்பி செய்யறாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு மனிதர்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். சினிமா விட்டுருங்க, செய்தித்தாள்களை விட்டுருங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்திலே கூட ஆடை நிர்ணயிப்பார்கள். மாணவர்களுக்கு ஒரு ஆடை நிர்ணயிப்பார்கள், மாணவிகளுக்கு ஒரு ஆடை நிர்ணயிப்பார்கள். அப்ப மாணவர்கள் மாணவிகளுடைய ஆடையில ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா போட்டுட்டு வாங்கண்டா கூட அது பொருத்தமானது இல்லை. அதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு அளவுக்கு. ஆனா என்ன நடக்கிறது? ஆம்பளைக்கு ட்ரெஸ் என்னன்னு கேட்டா ஒரு ஃபுல் பேண்ட் போட்டு வரணும். ஒரு 10ஆம் கிளாஸ் மாணவனாக இருந்தால் அவன் முழுக்கை சட்டை அணிந்திருக்க வேண்டும், முழு கால் சட்டை அணிந்திருக்க வேண்டும். அவனை பொறுத்தவரைக்கும் அவனுடைய கையும் முகமும் தான் தெரியும், மற்றதெல்லாம் மறைத்தவனாகத்தான் ஒரு ஆணுடைய யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சீருடை ஆண்களுக்கு இப்படித்தான் தீர்மானிக்கப்படுகிறது. பெண்களுக்கு அதே பள்ளிக்கூடத்தில் என்ன மாதிரி தீர்மானிக்கிறார்கள்? அவர்களுக்கு கை இவ்வளவுதான் இருக்கும், அவங்களுடைய கவுனுன்னு சொல்லி தொட வரைக்கும் இருக்கும்,
அப்போ தொடைக்கு கீழே உள்ள கால் எல்லாம் தெரியக்கூடிய வகையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் படிக்கிறார்கள். ஆண்கள் கொஞ்சம் குறைவான ஆடை அணிந்தால் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட போவதில்லை. பெண்கள் குறைவான ஆடை அணிந்தார்களே ஆனால் அது அவங்களுக்கும் பாதிப்பு. ஆண்கள் கூட படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் அதனால் அவன் ரொம்ப பின்னடையக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் தெரிந்து இருந்தும் கூட அதனால தான் மார்க்கில் பெண்கள் எடுக்கிறாங்க, ஆண்கள் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இவன் ட்ரெஸ்ஸை குறைச்சி கொண்டே பெண்களை கொண்டே விட்டவுடனே அவன் படிக்க மாட்டேங்கிறான். அவனுடைய தரமெல்லாம் குறைந்து போய்விடுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நடத்தக்கூடிய அறிவாளிகளுக்கு, அதில் படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, அது நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு, அதுக்கு பிள்ளைகள் அனுப்பக்கூடியவர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும், பொம்பளை எப்படி இருக்கணும் அது விளங்கல. ஒரு பெண்ணை கண்ணியமாக நடத்துவது என்ன, அவளை எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தாசியை போல அவளை நடத்துவது என்ன, இந்த ஒரு வேறுபாடு விளங்காமல் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி நிர்ணயித்தார்களே ஆனால், காலேஜுகளில் கல்லூரிகளில் இந்த மாதிரி நிர்ணயித்தார்களே ஆனால், அப்போ இவர்கள் என்ன விளங்கல, பெண்களை கண்ணியமாக நடத்தல் என்பது உலகத்தில் யாருக்கும் விளங்கவில்லை. பார்க்குறோமா இல்லையா? பெரிய பெரிய முதல்வர்கள் பிரதமர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் கூட இந்த மாதிரியான ஒரு ஆடையோடு போய் பெண்கள் உட்காருவதும், இந்த மாதிரி ஒரு ஆடையோடு ஒரு ஆம்பளை உட்கார முடியுமா? ஒரு முதல்வர் கலந்து கொள்கிறாரு, ஒரு முக்கியமான தலைவர் கலந்து கொள்கிறாரு. அந்த மேடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலுக்கு மேலே காலை போட்டு தொடையெல்லாம் வெளியில் உள்ள ஆடியன்ஸுக்கும் முதல்வருக்கும் தெரியக்கூடிய வகையில் போய் அதை காட்சியாக ஆக்குறாங்க, மீடியாக்களில் காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த மேடையில் ஒரு ஆம்பளை போய் உட்கார்ந்தா ஜீர்ணிப்பார்களா? ஆண்கள் இந்த மாதிரி ஒரு ஜட்டி அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு ஒரு பொது மேடையில் உட்கார முடிந்தால் அது அருவருப்பாக இருக்கிறத, அதை விட இது அருவருப்பாக இருக்க வேண்டாமா? அதை விட நம்ம வெறுக்க வேண்டாமா? இது என்ன, இது அநியாயமாக இருக்குது. ஒரு ஆம்பளை கூட வெட்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை பெண்கள் செய்கிறாங்களே, ஒரு ஆண்கள் கூட கூசி நடுங்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு பொதுவான சபையில் ஆண்கள் மத்தியில் வேண்டால் இந்த மாதிரிலாம் நடப்பார்கள். பெண்கள் மத்தியில் ஆண்கள் இப்படி நடக்க மாட்டார்கள். ஆனால் பெண்கள் ஆண்கள் மத்தியில் இப்படி நடக்கிற அளவுக்கு துணிச்சலாக செய்கிறார்களே, அது தப்பு இல்லை நினைத்து கொண்டு செய்கிறார்களே, அவர்களுக்கு எது நல்லதுன்னு கூட போதிக்கப்படலை. அந்த பெண்ணுக்கு தெரியல. ஆகா, நம்மள ஒரு மாதிரியாவில் ஒரு போக பொருள் மாதிரில பார்க்குறாங்க. அடுத்தவன் பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்துச்சு, அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நம்ம உடன்படுவது என்று அவள் விளங்காத வகையில் அந்த பெண்ணும் இருக்கிறாள். அவள் அப்படியே அந்த சமூகம் என்ன செய்கிறது, பயிற்றுவிக்கிறது. ஒரு ஆணை அந்த மாதிரி பயிற்றுவிக்க மாட்டான். அப்போ என்ன விளங்குறது? படித்தவர்கள் மத்தியில் அப்படி இருக்கிறது, அரசியல்வாதிகள் மத்தியில் அப்படித்தான் இருக்கிறது, தலைவர்கள் மத்தியில் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு விஞ்ஞானிகளாக இருந்தால் கூட ஒரு ஆம்பளை விஞ்ஞானி பொம்பளை விஞ்ஞானி அணிகிற ஆடையை பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு முழுமையாக மறைத்த நிலையில் ஆடை அணிகிறார்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆடை அணியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிவதில்லை. விளையாட்டில் கூட ஒரு டென்னிஸ் விளையாட்டை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆம்பளைக்கு அரக்கால் டவுசரை போட்டு விடுறான், பொம்பளைக்கு ஒரு ஜட்டியை மட்டும் போட்டு விட்டு தொடைக்கு மேலே கவுன போடுறானா இல்லையா? ஏன்பா ஒரே விளையாட்டு, அந்த விளையாட்டை ஒரு ஆம்பளை விளையாடுற அளவுக்காவது பெண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமா? அப்போ இவங்களுடைய பார்வை என்ன? பெண்கள் என்று சொன்னால் ஆம்பளை அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஆம்பளைக்கு சுகம் கொடுக்கணும் என்கிற வகையில் தான் இன்றைக்கு பெண்ணினம் நடத்தப்படுகிறது. இதுக்கு பேர் மனித உரிமையா? எதுக்கு இந்த மாதிரி பெண்கள் அவங்களுடைய மானத்தை இழந்து கேவலமாக ஒரு அற்பத்திலும் தாசிகளை போல நடத்தப்படுவது உரிமை என்கிற அளவுக்கு இன்னைக்கு மூளைச்சலவை செய்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் உலகமே பார்க்காத விஷயம், பார்க்க மறுக்கிற விஷயம், கண்ணு முன்னாடி 1000 விளைவு ஏற்பட்டாலும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூளை இதை சொல்லுதா இல்லையா? என்ன சொல்லுது? ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே மாதிரியா ட்ரெஸ் அணிய முடியாது, ஆணுடைய உடல் வேற பெண்ணுடைய உடல் வேற, ஆண்கள் குறைவான அளவுக்கு ஆடை அணிந்தால் அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை, பெண்கள் குறைவான உடை அணிவார்களே ஆனால் அந்த பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதை விட முக்கியமாக ஆண்களுடைய மனநிலை கெட்டு ஆண்களுடைய தடுமாற்றம் ஏற்படுவதற்கெல்லாம் காரணமாக அமைகிறது. அதை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சினிமாக்களில் இந்த மாதிரியான அரைகுறை ஆடைகளில் ஆடக்கூடியவர்கள், பொது இடங்களில் இந்த மாதிரி வரக்கூடியவர்களை எல்லாம் அது பார்த்து ரசிப்பதற்காக வேண்டிய ஆண்களுடைய வக்கர புத்தியின் காரணமாக அறிவு ஜீவிங்கிற போர்வையை போர்த்தி கொண்டு பெண் உரிமை என்கிற போர்வையை ஆம்பளையும் சேர்ந்து போர்த்தி கொண்டு இதையெல்லாம் நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அவங்களுடைய தங்கச்சி அந்த மாதிரி ஆட விடுவார்களா? அவங்க மனைவி அந்த மாதிரி வெளியே அனுப்புவாங்களா? அப்போ அடுத்தவனுடைய மனைவி அடுத்தவனுடைய தங்கச்சியை இந்த மாதிரி பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் இந்த வாதம் எடுத்து வைக்கப்படுகிறதே தவிர உன் மகளை அப்படி அனுப்புவியா? உன் தங்கச்சி, உன் மகளுக்கு நீ எதை செய்ய மாட்டியோ, உன்னுடைய தங்கச்சிக்கு நீ எதை செய்ய மாட்டியோ, உன் மனைவிக்கு நீ எதை செய்ய மாட்டியோ அதை அடுத்தவர்கள் செய்யணும் நீ பேசுனா பெண் உரிமைக்கா பேசுறப்ப? இது பெண் உரிமைக்கு பேசுறது இல்லை, வக்கர புத்தியில. ஏன் வக்கர புத்திக்கு எல்லாரும் வாங்கன்னு சொன்ன கேட்பானா? நான் உங்களெல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கணும், அதுக்காண்டி அரைகுறை ஆடையில வாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியுமா?
அதை மறைக்கிறதுக்கு உள்ள திரை என்ன? நாங்கள்லாம் அறிவாளிகள், மூளையை அறவே செலவழிக்காத இந்த கூமுட்டைன்னு சொல்லுவாங்களே, இந்த தரத்தில் உள்ளவர்களுக்கு பேர் என்ன? அறிவு ஜீவியம். அறிவை பயன்படுத்துறாங்களாம். இது அறிவை பயன்படுத்துற லட்சணமா? ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இந்த ட்ரெஸ்ஸை குறைப்பதில் என்ன உரிமை இருக்கிறது? ஆண்கள் எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை குறைச்சி தான் பெரிய பெரிய பதவிகள் அடைஞ்சாங்களா? மன்மோகன் சிங் ட்ரெஸ்ஸை குறைச்சி தான் பிரதமராக இருக்கிறாரா? அவருக்கு மூஞ்சில கூட காவாசி தெரிய மாட்டேங்குது, ஒரு கண்ணம் கூட தெரிய மாட்டேங்குது, மூக்கு மட்டும் தான் தெரியுது, கண்ணு தான் தெரியுது, பாதி தாடி மறைச்சிருது, பாதி தலப்பா மறைச்சிருது. இவ்வளவு மட்டும் தெரிஞ்சு கொண்டு ஒருத்தர் நாட்டில் பிரதமராக இருக்கிறாரு. இது ட்ரெஸ்ஸா பிரதமரை தீர்மானிக்கிறது? இதுக்கு முந்தி வாஜ்பாய் பிரதமராக இருந்தாரு, அவர் என்ன அரக்காட்ட அவசர போட்டு தான் பிரதமராக இருந்தாரா? இடுப்பை காட்டி தொப்புளை காட்டி தான் பிரதமராக இருந்தாரா? இல்லையே. அப்ப முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் இருக்கிறாரு, அவர் என்ன அரகுர ஆடானி தான் முதலமைச்சராக இருக்கிறாரா? ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த மாதிரி சினிமாவில் இருக்கும்போது அப்படி இருந்தாலும் கூட பிறகு முழுமையாக போர்த்தி கொண்டு அந்த நிலையில் அவர் முதலமைச்சராக இருந்தாரு. அப்ப நம்ம என்ன விளங்குறது இல்லை? இந்த மாதிரி ஆடைகளை கொஞ்சம் குறைக்க ஒழுங்கா போட்டுக்கிறங்கன்னு சொன்னா உரிமை பறிக்கிறார்கள், ஆடையை குறைக்க சொல்றார்கள், ஆடை அதிகரிக்க சொல்லுகிறார்கள், உரிமை போகுது. கதவை திறந்து போட்டுக்கிட்டு கடை ஏன் வேண்டாம் எடுத்துட்டு போட்டுங்கிறல பாதுகாப்பு இருக்கிறதா? ஒழுங்கா பக்குவமா பூட்டி வச்சுக்க என்று சொல்வதில் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அறிவாளி என்ன செய்யணும்? அறிவுபூர்வமா இது நல்லதுதானா? அறிவாளி என்பவன் யாருன்னு கேட்டா அதனுடைய விளைவுகளை வைத்து ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறவன் அறிவாளி. இதை செஞ்சா என்ன ஏற்படும்? விஷத்தை குடிச்சா செத்து போயிருவோம்னா அதுக்கு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு மாற்றி பேசிடக்கூடாது. ஏன் செத்து போறதை பார்க்குறோம், பீடி குடிச்சா காசு நோய் வரும்னு சொன்னா அறிவுஜீவிங்கிற பேர்ல அவன் பீடி அவனுடைய உரிமை, அவன் காசுல வாங்குகிறான், அவன் கடையில் வாங்கி அவன் குடிச்சு அவங்க எடுத்துக்கொள்ள உனக்கு என்ன என்று கேட்கலாமா? பீடி குடிச்சா காசு நோய் வரும்னு சொன்னா பீடி குடிக்கிற எல்லாருமா காசு நோய் வந்துட்டான்? பயங்கரமான கேள்வின்னு சொல்லி பீடி குடிச்சா காசு நோய் வரும்னு கேட்டா அது என்ன அர்த்தம்? அதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்ல போனா பீடி குடிக்காதவனுக்கு வந்துச்சு அந்த மாதிரி இதில் கேட்கறது. இந்த மாதிரி ஈவ்டீசிங் பண்றானோன்னு அவன் ஒழுங்கா போத்திக்கிட்டு போனாலும் இதுக்கு ஈவ்டீசிங் பண்றான். அதிகமா நடக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? மதுபானம் அடிக்கிறவன்லாம் அவன் தடமுருண்டு போயிடுவான்னு சொன்னா எல்லாரும் அப்படி இருக்கிறான். அதிகமானவர் அந்த மாதிரி இருப்பான். அந்த மாதிரி சொல்ல போனா அறிவுஜீவிங்கிற பேர்ல இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் அறிவு மழுங்கி போயிடுகிறது. எதுல? இந்த ஆண் பெண். அப்படின்னா என்னன்னு கேட்ட இந்த அறிவுஜீவி அம்புட்டு பேருமே வக்கர புத்தி. அதனாலதான் அறிவுஜீவிகள் நடத்துற பத்திரிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வக்கரமான முறையிலே பெண்களை காட்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சம்பந்தம் இல்லை பாருங்க, விளம்பரம் சம்பந்தமே இல்லாம பெண்களை எவ்வளவு கேவலமா கருதுகிறார்கள். ஒரு ஒரு ஆண் பெண்ணு நிக்கிறாங்க, ஆம்பளை கையில போன் இருக்கிறது, பொம்பளை கையில போன் இல்லை. ஒரு போன் பேசுறதுக்கு என்ன செய்யறன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிறா. இவர் போனை கொடுக்குறாரு, ஒரு போன் காலை ஒரு பேசுறது கொடுத்தவொடனே அவளோட போறது ரெடியா இருக்காது பொம்பளை. இதுதானே அந்த காலத்து தாசி, அந்த காலத்து வேசி தானே. அந்த காலத்துல தாசி வேசிகள் எந்த மாதிரி கருதப்பட்டார்களோ அந்த மாதிரி பொம்பளை என்ன செய்யறான்? ஒரு போன் கொடுத்தா பொம்பளை கூட்டிட்டு போயிடலாம், ஒரு சோப்பு வாங்கி கொடுத்தா கூட்டிட்டு போயிடலாம், ஒரு சாக்கிலேட்டை கொடுத்து பொம்பளை கூட்டிட்டு போயிடலாம். அதில் காட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு சாக்கிலேட்டர் அங்கேருந்து கையை காட்டி ஓடி வர்றான். அப்ப இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? பொம்பளைன்னா சாக்கிலேட்டர் கொடுத்தா ஏமாத்தி போடலாம். இப்படி எந்த விளம்பரத்தை எடுத்தாலும் பொம்பளைகளை எப்படி ஏமாத்தலாம்? அற்பமான பொருள்களை கொடுத்து இவன் வேற மாதிரி அவளை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறிய. இது மாதிரி உன் குடும்பத்தில் உள்ள பெண்களை பயன்படுத்தி நீ ஒத்துக்குருவியா? உன் குடும்பத்து பெண்கள் இப்படி விரும்புவாங்களா? அப்ப ஆணும் பெண்ணும் ஒட்டுமொத்த சமுதாயம் அருவருத்து காரி துப்பக்கூடிய காரியங்களை எல்லாம் இன்றைக்கு பெண்ணுரிமைங்கிற பேர்ல செஞ்சு பெண்களுக்கு எது கண்ணியம், எது கௌரவம்? இப்ப ஆம்பளை, நாங்க ஆம்பளை எடுத்துக்கிறோம், ஒரு ஆம்பளை நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றோம். இதை என்ன செய்யறாங்க? ஒரு ஆம்பளை என்ன செய்யறான்? ஏன் உரிமன் சட்டையும் கலட்டுறான், ஏன் உரிமன் பனியனையும் கலட்டுறான், ஏன் உரிமன் இப்ப பேண்டையும் கலட்டுறான், ஒரு அரக்காட்ட அவசரம் நிக்கிறான். மனித உரிமைக்கு குரல் கொடுத்துட்டான்னு அவனை சொல்லுவீங்களா? மான கண்ணியமா ஏண்டா இருக்கலன்னு சொல்லுவீங்களா? ஆம்பளைக்கு பேசுவோமே, பொம்பளை விட்டுருவோம். ஒரு ஆம்பளை என்ன செய்யறாரு? ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறவரு எனக்கு உரிமை இருக்கா இல்லையாப்பா? நானும் மனுஷன் தானே, எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இந்த சட்டையை கலட்ட எனக்கு உரிமை இருக்குது, உரிமை இருக்கத்தான் செய்கிறது. பனியனை கலட்ட உனக்கு உரிமை இருக்குதுப்பா. எப்படி இருக்கலாமா? ஒரு முதலமைச்சர் இருக்கலாமா? ஒரு நாட்டு ஆளுநர் இருக்கலாமா? மக்கள் மத்தியில் அப்படி காட்சி தரலாமா? அப்ப அவருக்கு கண்ணியமா மக்கள் மத்தியில் வருவதற்குன்னு ஒரு நிலை இருக்கிறது, மனைவிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நிலை இருக்கிறது, வீட்டில் இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆம்பளைக்கு இருக்க தானே செய்கிறது. ஆம்பளைக்கு இதெல்லாம் இருக்கும்போது மட்டும் இந்த கண்ணியம் விளங்கிக்கிறிய, பொம்பளைக்கு இது மாதிரி இருக்கிறது மாத்திரம் உரிமையாண்டி ஏமாத்த பாக்குறிய. அப்ப உங்களுக்கு மட்டும்தான் கண்ணியம், பொம்பளைக்கு கண்ணியம் இல்லையா? அப்ப இந்த வக்கிர புத்தி படைத்தவருடைய வாதம் என்ன? கண்ணியம் எல்லாம் ஆம்பளைக்கு தானா, சட்டியோட தெருவு நடமாட மாட்டாகலாம், பொம்பளை எல்லாம் சட்டியோட போறதுக்கு உரிமை கொடுக்கணுமா? ஏன் பார்த்து ரசிக்கிறதுக்கு? இவ்வளவு விவரம் கட்டு போனவர்களாக இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா அறிவுஜீவிகளும் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்லாம் இதை கரெக்டா புரிஞ்சுக்கிறது. என்ன புரியுது? ஆம்புலங்கிறவன் யார், பொம்புலங்கிறவன் யார், என்ன யாரு? அவங்களுக்கு அறிவு இருக்கு, அந்த வகையில் சமமா இருந்துட்டு போறாங்க.
அவங்களுக்கு உரிமைகள், கல்யாணம் பண்ணுற உரிமை, அந்த உரிமை, சொத்து உரிமை, அதிலெல்லாம் சமமாக இருந்துட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் ரெண்டு பேரையும் வேறுபடுத்தக்கூடிய அம்சம் இருக்கத்தானே செய்கிறது. வேறுபடுத்துகிற அம்சம் இருக்கிறதுனால ஆம்பளையா இருக்கிறா, பொம்பளையா இருக்கிறா, ரெண்டு பேருக்கு வித்தியாசமே இல்லைன்னா ஆம்பளை பொம்பளை ஒன்றா இருந்துட்டு போயிடுவாங்களே. அப்போ வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடுகளுக்கு ஏற்றவாறு அந்த வேறுபாடுகள் எதுக்கு இருக்கிறதோ அதை உணர்ந்து ஒருத்த முடிவெடுத்தா தான் நம்ம அறிவாளி. அதை உணர்ந்து நம்ம பார்க்குறோம். பெண்கள் ஆண்களை இயல்பாக ஈர்க்கிறவங்களா இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஆண்களை ஈர்க்கிறவங்களா இருக்கிற காரணத்தினால தான் சினிமாக்கள்ல எல்லாம் பொம்பளையில் அந்த மாதிரி காட்டுறான். எதுக்கு அந்த மாதிரி காட்டுறான்? ஆண் வர்க்கத்தை, இளைஞர் பட்டாளத்தை தியேட்டருக்கு கூட்டிட்டு வர்றதா இருந்தா 2 2 பீஸ் ட்ரெஸ் ஒன்று போடணும், 2-3 டான்ஸ் குத்தாட்டம் போட்டா தான் இளைஞர்களை கவர முடியும். இப்போ என்ன விளங்குறது? பெண்கள் அதே மாதிரி ஆம்பளைய இந்த மாதிரி சட்டியோட ஆட விட்டீங்கன்னா பொம்பளை கூட்டம் அலமோதுமா? சட்டியோட ஆடுறான பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பொம்பளை கூட்டம் அலமோதுமா? பொம்பளை ட்ரெஸ்ஸில் அது மாதிரி ஆடுறான்னு கேள்விப்பட்டு ஆம்பளை கூட்டம் அலமோகுது. இந்த ஒன்றில் என்ன விளங்குறது? ஆம்பளை ஒரு சபல புத்தி உள்ளவனாக இருக்கிறான், பொம்பளை ஒரு ஆண்களை ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாள். அப்படிங்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்கிறது. இதைத்தான் ஒரு பெண்ணு சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? நீனும் மனுஷன், நான் மனுஷன், நீங்க மட்டும் கண்ணியமா இருப்பீங்க. நான் கேட்கிறேன், அந்த காலத்தில் ஆண்டான் அடிமை முறை இருந்துச்சுல, இந்த ஆண்டான் அடிமை முறையில் ஆண்டான் என்ன பண்ணுவான்? ஆண்டாண்டா எஜமான். எஜமான்னா நிலப்பிரபுவா இருக்கிறவன், ஊர் தலைவனா இருக்கிறவன், உயர்ந்த ஜாதிக்காரனா இருக்கிறவன்லாம் ஆண்டான் பரம்பரை. அடிமைங்கிறவ யாரு? வயலில் வேலை செய்கிறவன், பார்பர் ஷாப் வச்சுக்கிறவன், எடுபடி வேலை பார்க்குறவன், வண்டி ஓட்டுறவன், இதெல்லாம் அந்த காலத்தில் என்னது? அடிமைகள் இவங்களெல்லாம். இப்போ ஆண்டான் என்ன மாதிரி ஆடை போடுவான்? அவன் டீஸ்டா ட்ரெஸ்ஸா அப்படி மடிப்பு கசங்காமல் ட்ரெஸ்ஸோடு இருப்பான். அவனுக்கு கை தான் தெரியும், முகம் தான் தெரியும். அது இருக்கிற ட்ரெஸ்ஸும் பார்த்தா ஒரு துண்டு வேற மேலே போட்டுக்குருவான். துண்டை வேற மேலே போட்டுக்கொண்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சட்டை வேட்டியே பெருசாக இருக்கும், அந்த வேஷ்டியை தரையை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக போட்டிருப்பான். அதுக்கப்புறம் பெரிய சட்டை வேற போட்டிருப்பான். அது பார்த்தான்னு ஒரு துண்டை வரதுக்கு போட்டுக்குருவான். இதெல்லாம் கண்ணியமாக இருக்குது இப்படி. அதே நேரத்தில் அந்த அடிமைங்கிறவனுக்கு என்ன மாதிரி ஆடை? இடுப்பு கீழே தான் ட்ரெஸ் போடணும், மேலே ஒன்றும் போடக்கூடாது. வேலைக்காரனை செய்யக்கூடாது, மேலே ஒன்றும் போடக்கூடாது. ஒரு துண்டு தோளில் சும்மா போட்டுக்கிறேன்னு முதலாளி இருக்கணும், துண்டு எடுத்து இப்படி இடுப்பில் வச்சுக்கணும். இதுதான் அவனுடையது. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இவன் ஆடை குறைவா இருக்கிறது உரிமையா, அது கண்ணிய குறைவா? இவன் ஆடை கம்மியாக தானே போட்டிருக்கிறான். இந்த கம்மியா ஆடை அணிகிறானே அது உரிமை. ஆகா, அவன் பார்த்த உரிமையை சரியா பயன்படுத்தி விட்டான், ஆடை அவுத்து போடுற உரிமையை அவன் தான் ஒழுங்கா பயன்படுத்தியிருக்கான்னு நீங்க எடுத்துக்கொள்வீர்களா? அவன் இழிவுபடுத்தப்படுறான். என்ன செய்யறான்? ஊவ மாத்திரம் கண்ணியமான பிரதிநிதிகள் மாதிரியும், இவ மாத்திரம் கேவலமான பிரதிநிதிகள் மாதிரியும். அதான அதுக்கு அர்த்தம். இப்ப நீ செய்யறதுக்கு அதுக்கு என்னப்பா வித்தியாசம்? அப்ப நீங்க மாத்திரம் நான் ட்ரெஸ்ஸை போடுவீங்க, என்ன போடுவீங்க? ஒரு சட்டியையும் போடுவீங்க, அதுக்கப்புறம் பேண்ட் தூக்கி மாட்டுவீங்க, உங்களுக்கு பனியனை வேற போடுவீங்க, அதுக்கப்புறம் சட்டையை வேற போடுவீங்க, 10வது கோட்டு வேற போடுவீங்க, ஒரு டையை வேற கட்டிக்கிடுவீங்க, முட்டும் பண்ணி உங்களை கண்ணியமாக்கிட்டு போயிருவீங்க. பொம்பளை குறைச்சிட்டு போயிடணும். அடிமை ஆண்டான் அடிமை இருந்துச்சே. அப்ப என்ன பொம்பளை என்ன யோசிக்கணும்? இவனுவோ நம்மளை ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. அவனை மாதிரி ஒரு கண்ணியமான ஆளை நம்மளை நினைக்காம எப்படி ஒரு மற்றவங்க பார்த்து ரசிக்கிற ஒரு இழிதொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்களோ அந்த மாதிரி எல்லா பொம்பளையும் ஆக்க பார்க்குறாங்கன்னு நீங்கள் விளங்கணுமா? உரிமைன்னு விளங்கணுமா? இது உரிமையா? அப்போ உங்களுக்கு ஆணும் பெண்ணு சமம்னு சொல்றீங்களா? சமமான கண்ணியம் வேணுமா? இல்லை கண்ணியத்தில் சமம் வேணும். ஆணும் பெண்ணு சமம்னு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எதுக்கு குரல் கொடுக்கானா? அது என்னப்பா கண்ணியத்தில் உனக்கு மட்டும் கூட எனக்கு மட்டும் என்னப்பா கம்மி, நீ மட்டும் போத்திக்கிட்டு வருவ, நாங்கள் மட்டும் என்னப்பா அப்படின்னு கேட்கணும். இப்படி கேட்கறத பத்தி கூட ஒரு வேலுக்கும் தெரிய மாட்டேங்குது, எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். இஸ்லாம் மாத்திரம் என்ன பண்ணுது? ஆண்கள் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டு பெண்கள் தங்களுடைய ஆண்கள் அளவுக்கு இல்லாமல் அதிகமாக ஆடைகளை உடம்புகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஆடையில கை தான் தெரிய வேண்டும், முகம் தான் தெரிய வேண்டும். சில பேர் அறியாமையினால முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். அது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை கிடையாது. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் சமுதாயத்துக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த முகத்தை மூடுவதை நீங்கள் கண்டித்து தடுக்க வேண்டும். முகத்தை மூடுகிற காரணத்தினால் பலவிதமான தவறுகளுக்கு அது வழிவகுக்கிறது. முகத்தை மூடிக்கொண்டு யாரோடு போனாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது என்கிற தைரியத்தில் தப்பான வழிக்கு செல்வதற்கு அந்த முகமூடி அவர்களுக்கு சில பேருக்கு, எல்லாருக்கும் அல்ல, சில பேருக்கு துணை நிற்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் கெட்ட செயல் செய்யக்கூடிய வேற முஸ்லிம் இல்லாத மற்றவர்கள் கூட இதை போட்டுக்கொண்டு தவறான காரியம் செய்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கிற நிலைமை. ஏன் போலீஸ்காரன் பிடிக்க மாட்டான்? அந்த மாதிரி அது கேடயமானவர்களுக்கு பயன்படுகிறது. ஆண்கள் கூட இந்த மாதிரியான பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதுக்கு நம்ம சமுதாயம் இந்த மாதிரி தீயவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய வகையில் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. முகத்தை மறைப்பது என்பது கண்டிப்பாக பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. விளங்காம நம்முடைய பிள்ளைகள் ஆசைப்படுதுன்னு சொல்லி அது ஒரு ஸ்டைல் என்று சொல்லி நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்.
முகத்தை மூடிக்கிட்டு போனா, ஒரு ஆம்பளை முகத்தை மூடிட்டு போனா ஒத்துக்குருவீங்களா? கொள்ளைக்காரன்லாம் முகமூடி போட்டு தானே கொள்ளையடிக்கிறான். ஏன் அப்படி வர்றான்? முகமூடி போட்டது யாருன்னு சொல்ல முடியாது. கரெக்டான ஃபேஸோட வந்தா இவன் தான் ஆளுக்கு அடையாளம் காட்டிடுவாங்க. அப்போ மனுஷன் அடையாளம் காட்டுவது மூக்கில் தான் இருக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் கூட குர்ஆன்ல நசிமுஹு அலல் குர்தும், அவனுடைய மூக்கில் அடையாளம் இடுவோம்னு சொல்றான். ஒரு மனுஷன் இன்னார் தான் என்று கண்டுபிடிப்பதே மூக்கில் தான் அடங்கி இருக்கிறது பெரும்பாலும். அப்போ அந்த மூக்கும் கண்ணும் அப்படி சேர்ந்த மாதிரி தெரிஞ்சாதான் ஓ இந்த ஆள் தான் விளங்க. அதை போய் மறைக்கக்கூடிய வகையில் இந்த காரியம் நடக்கிறது. இது முஸ்லீம்களுக்கு தனியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது கண்டிப்பாக நீங்கள் விளைவுகளை வழங்காமல் இருக்கிறீர்கள். நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்காமல் இருக்கிறீர்கள். வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப நம்ம புள்ள அடக்கமாக இருக்குது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஆபத்தான பாதைக்கு நீங்கள் வழிவகுத்து தள்ளி கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாம் சொல்லாத ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஆண் பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும்? அவங்களுடைய கை தெரியலாம், முகம் தெரியலாம், மற்றதை அந்நியவர்களுக்கு மத்தியில் மறைக்கணும். அந்நியர்னா முஸ்லிம் அல்லாதவர் அர்த்தம் கிடையாது. அந்நியருடைய பொருள் உன்னுடைய கணவனாகவோ, உன்னுடைய அண்ணனாகவோ, உன்னுடைய தம்பியாகவோ, உன்னை பெற்ற தகப்பனாகவோ, உன்னுடைய பாட்டனாகவோ, உன்னுடைய மாமனாகவோ, உன்னுடைய சித்தப்பன் பெரியப்பனாகவோ, இந்த மாதிரியான திருமணம் செய்யக்கூடாத உறவு இருக்குத. ஒரு பொம்பளை யாரை கல்யாணம் பண்ண கூடாதோ அந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் உறவினர்கள் வந்துருவாங்க. யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடிய உறவா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்நியர் ஆயிடுறாங்க. அப்போ அந்நியர்களுக்கு மத்தியில் தகப்பனுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துக்க பரவாயில்லை, அண்ணனுக்கு முன்னாடி தம்பிக்கு முன்னாடி முன்ன பின்ன இருந்துக்க பரவாயில்லை. வேற ஒருத்தன் வந்து விட்டான் என்று சொன்னா நீ என்ன செய்யணும்? முகம் கையை தவிர மற்றவர்களை காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய ஆடை இருக்கக்கூடாது. இது எவ்வளவு கண்ணியமா இருக்கு. இந்த மாதிரி போனால் ஒரு போகப் பொருள் என்று பார்க்க முடியுமா? இது முகத்தில் மட்டும். அடுத்து பயங்கரமான கேள்வி கேட்பேன், முகத்தில் மட்டும் ரசனை இல்லையா? அட இருக்குதுடா, அது வாழ்க்கை அவசியத்துக்கு தேவைங்கிறதுக்கு விட்டுறலாம். அதை விட கேடு வந்துடுதுல. முகத்தையும் மறைச்சிக்கிட்டோம்னா அதை விட கேடு வந்து விடுகிறது என்பதற்காக அதை அனுமதிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இஸ்லாம் என்ன பண்ணுகிறது? இதை செய்யுங்க என்று சொல்லுகிறது. மற்றது போத்தி ஆடை அணிந்து அதுக்காண்டி கருப்பு போக்கு புர்கானின்லாம் இஸ்லாம் சொல்லலை. உடம்பு வந்து மறைக்கக்கூடிய விலை எந்த ஆடை வேணாலும் போட்டுக்க, ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்கும், டைட்டாக இருக்கக்கூடாது. அணிஞ்சு அணியாமல் இருக்கக்கூடாது, மெல்லிஸாக இருக்கக்கூடாது. மெல்லி ஆடை போட்டுங்கிற பேருக்கு போட்டுக்கிட்டு உள்ளதெல்லாம் தெரியக்கூடிய வகையில் இருக்குமே, ஆனால் அதுக்கு பேர் ஆடை கிடையாது. அல்ல இறுக்கி பிடிக்கக்கூடிய வகையில் ஆடை அணிந்தால் அப்பவும் இதே மாதிரி நீங்கள் போக பொருளாயிருவீங்க. பெண்கள் விளங்கி கொள்ளணும், உங்களை வந்து அந்த வேசி முறையில் தாசி முறைக்கு கொண்டு செல்ல உரிமைங்கிற பெயரில் அந்த நிலைமைக்கு உலகம் உங்களை இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. நாகரிகங்கிற பேரில் பழைய நிலை அப்படி உலகம் சுற்றிக்கிட்டே திரும்பி அப்படி தான் வரும். அந்த நிலைமைக்கு நீங்கள் அவங்க கட்டாயப்படுத்தி செஞ்சதை விரும்பி உங்களை செய்கிற அளவுக்கு ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஏற்றவாறு மீடியாக்கள் மூலமாக அந்த மாதிரி நிறைய இது காசுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களை காட்டி அது மாதிரி உங்களை ஆக்க பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் இதில் எதுக்கு அப்படி காட்டுறாங்க? அவங்களுக்கு காசு. ஒரு ஆட்டத்தை போட்டால் 1 கோடி ரூபா, 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா காசு. அதுக்காக வேண்டி அவர்கள் காட்டுவதை நீங்கள் தொழிலுக்காக வேண்டி நான் எந்த அளவுக்கு தயார்னு காட்டக்கூடியவங்களை கொண்டாந்து காட்டி அவளுக்கு ஒரு ஆதாயத்துக்கு செய்கிற. நீ அதை செய்ய போறியா? உனக்கு அதில் ஆசை வருது, மூலச்செலவு அப்படி தான் செய்கிறான், எப்படி செய்கிறான், அப்படி காட்டி அந்த மாதிரி நம்ம செஞ்சா என்ன? அவள் அர்த்தத்தோட செய்கிறான். அவளே சினிமாவில் ஆடக்கூடியவளை வெளியே வரும்போது ஒழுங்காக வர்றாளா இல்லையா? அவளுக்கு தெரியல, தொழிலுக்கு தான் காட்டுவனது, எல்லாத்தையும் காட்ட மாட்டேங்கிறா. அவளை ஆதாயத்துக்கு செய்கிறா. அதை எப்படி நீங்கள் ஃபேஷன் ஆக்க முடியும்? அதை எப்படி நாகரிகமாக்க முடியும்? அது நல்லதுன்னு எப்படி நினைக்க முடியும்? இந்த ஒரு விஷயம் வந்து உலகத்தில் யாருக்காவது தெரியுதா? இன்னைக்கு நம்ம தான் இஸ்லாம் தான் கத்த வேண்டி இருக்கிறது. இஸ்லாம் தான் இதை போதிக்க வேண்டி இருக்கிறது. கேட்ட நம்மளை பிற்போக்குவாதின்னு சொல்லிடுவான்னு பயந்துக்கு நம்மளை வாய திறக்க மாட்டேங்கிறான். ஏன் திறக்க மாட்டேங்கிற? நீ சிறப்பித்து நெஞ்ச நிமித்தி அட்டை பொம்புளையில கண்ணியப்படுத்தணும் நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில உள்ள ஒரு முஸ்லீம் என்ன பண்றான்? நான் முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட பேசினா புர்கா பத்தி கேட்பாங்களே, நம்ம என்ன சொல்றது? எப்படி இவன் கேள்வி கேட்டு அவன் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பாயிண்ட் இந்த பக்கம் இருக்கிறது. இவன் என்ன பண்றான்? அவன் கேட்பான நான் என்ன சொல்றது? அட நீ கேள்ற அவன் உனக்கு சொல்ல முடியாது. நீ கேள்வி அவன்ல ஆன்சர் பண்ணனே. அப்ப ஆன்சர் பண்ணக்கூடிய நிலையில வந்து ஒழுக்கக்கேடு ஆதரிக்கிறவன் வந்து அதனை அவன் இருக்கிறான். நீ ஒழுக்கத்தை பேணக்கூடிய நீ எதுக்கு பயப்படணும், வெக்கப்படணும், தயங்கணும், சொல்வதற்கு யோசிக்கணும், அஞ்சனு? அப்ப அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு யாரும் சிந்திக்காத விஷயம் இஸ்லாம் ஒண்ணுதான் சிந்திக்கும். எவன் சிந்திக்காட்டாலும் சரி, நான் உனக்கு நல்லதான் சொல்லுவேன். ஊரே உலகமே சேர்ந்து வேற மாதிரி சொன்னாலும் சரி, நான் ஆம்பளைக்கு இது ஆம்பளைக்கு நல்லது, பெண்களுக்கு நல்லது. பெண்கள் அந்த ஆடையை ஒழுங்காக அணிந்து கொள்வார்களே ஆனால் அது பெண்களுக்கு மாத்திரம் நல்லது இல்லை, ஆண்களுக்கு நல்லது. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கூட ஒரு விவாதத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வேந்தர் சொல்றாரு, இந்த ஆடை கட்டுப்பாட்டை சட்டமாக கொண்டு வந்த பிறகுதான் ஆண்கள் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 25% கூடி இருக்குது. ரிசல்ட் தெரியுதுல, எது அறிவு ஜீவிதனோ இந்த மாதிரியான ஆடை தான் அணியணும்னு சில கண்ட்ரோல் போட்டு
டைட் ஜீன்ஸ் அணியக்கூடாது, ஈர்க்கிற மாதிரி அணியக்கூடாது என்றெல்லாம் சில கட்டுப்பாடுகளை போட்ட பிறகுதான் இவன் வந்து பொம்பளைகளை பார்க்காம புஸ்தகத்தை பார்த்தான், நிறைய படித்தான், படிப்பில் கவனம் செலுத்தினா, 25% ஆண்களுடைய தேர்ச்சி வீதம் கூடியதுன்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அனுபவிச்சு விட்டு இதை சொல்றாரு. இது அறிவுஜீவித்தனம். அவர் அறிவாளி, சிந்திச்சு பார்த்து என்ன செய்யறாரு, அதை வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் தெல்ல தெளிவா புட்டு வைக்கிறாரு. அப்ப இந்த ஒரு விஷயத்தை உலகம் வழங்குதா? இன்னைக்கு தான் பட்டிமன்றமே நடக்குது. விளைவுகள்லாம் பார்த்த பிறகு எதுவும் எப்ப யூடிசிங் நடந்து அது நடந்து இது நடந்து பொம்பளை என்றாலேயே ஆம்பளைகள் வந்து ரசிக்கிறதுக்குரிய வேண்டு ஆன பிறகு இப்பதான் லேசா பொறி தட்டி இதை வந்து ஒரு விவாத பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிற இன்னைக்கு பார்க்கிறோம். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே விவாதமா ஜட்ஜ்மெண்ட் அடிச்சுட்டு போயிருச்சு இஸ்லாம். 1400 வருஷம் முன்னாடி ஒத்த தீர்ப்புல ஒத்த வரையில தீர்ப்பு எழுதி விட்டு போன பார்க்கணும். அப்ப இது வழங்கணுமா இல்லையா? அதே மாதிரி வந்து இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன, ட்ரெஸ் விஷயத்தில் சொல்லியாச்சா? அடுத்து என்ன, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கக்கூடியதாக இருக்கிறதோ அவங்களுடைய குரல் கூட இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கான ஊம வேஷம் போடணும்னு இஸ்லாம் சொல்லவில்லை. அந்த குரலை பயன்படுத்த எப்படி உடலை பயன்படுத்துவதற்கு வேறுபாடு காட்டுறீங்களா இல்லையா? புருஷனோட இருக்கிற மாதிரியான உடலை காட்டுற மாதிரியா அந்நியர்கள் மத்தியில் காட்டுறீங்க, வேறுபடுத்துறீங்க. உங்கள்ட்ட அழகான உடல் அமைப்பு இருந்தால் கூட அதை என்ன பண்றீங்க, கணவனுக்கு இதை தான் காட்டணும், அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இப்படி இருந்துக்கிறணும், வெளியில உள்ளவர்கள் இவ்வளவுதான் காட்டணுங்கிற வேறுபாடை வழங்கி வச்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரி அந்த குரலையும் நீங்க வேறுபாட்டை உண்டாக்கணும். குலைந்து பேசக்கூடாது. பேசலாம், என்ன பேசக்கூடாது, ஒரு மாதிரியா இழுத்து அந்த பேச்சிலேயே ஆம்பளைய வந்து வீழ்த்துற மாதிரியாக, அவன் நல்லவனா இருந்தா கூட அவனை கெடுக்கிற மாதிரியாகவெல்லாம் அந்த குரலுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அந்த மாதிரியாக பயன்படுத்தி குலைந்து பேசாதீங்க. இது பொம்பளைக்கு வந்து அடிமைத்தனமா நல்லதா? நீ குழஞ்சி பேசுனீங்கனால என்ன அர்த்தம், நான் எதுக்கும் தயார்னு தானே அர்த்தம், அதுக்கு டிக்ளேர் பண்றேன்னு அர்த்தம். இந்த சாக்லேட் கொடுத்தோன்னு ஒரு பொம்பளை ஓடி போற மாதிரி விளம்பரத்தில் காட்டுறானே, நானும் அந்த கேஸ் தான் அதுக்கு அர்த்தமாகுது. ஏன் எவன்ட்டையும் நீ ஏன் குழஞ்சி பேசுனேன்? கேட்குற செய்திக்கு பதில் சொல்லு, ஆமான்னு சொல்லு, வெட்டு ஒன்று துண்டுன்னு சொல்லு, அதானே செய்யணும். ஒரு வேலைக்கு போனால் விலையை கேளு, கடைக்காரன் இது குழையணும், இது என்னப்பா விலைன்னு கேட்க வேண்டியானே, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு என்ன விலைன்னு இது கேட்கணும். விலையை கேளு, பேரம் பேசு, வாங்கிட்டு வா. ஃபோனில் பேசுனா அப்படி தான் பேச வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சர்வீஸுக்கு வர்றாங்களா, எலக்ட்ரிக் பில் வாங்க வர்றாங்களா, கேபிள் டிவிக்கு வர்றாங்களா, அவங்கள்ட்டலாம் என்ன, அவன் யார் நீங்கள் யார், அப்படி தானே பேசணும். நான் கேட்குறேன், இப்படி பேசுவது உங்களுக்கு கண்ணியமா? ஹிங்கிறது கண்ணியமா? எது கண்ணியம்? இது கேவலம். இது வந்து என்ன அர்த்தம், நம்மளுடைய கண்ணியத்தை நம்மளே வழங்க, நம்மளை ஒரு மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இது மாதிரி எத்தனை பொம்பளை மாதிரி பேசுவான் குழஞ்சி இவன் வந்து நம்மளையும் ஒரு டைப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒலா தஹ்லாவுன பில் கவுல், நீங்கள் வந்து குலைந்து பேசுறாதீங்க. பேசுங்க, ஆண்களோட குலைந்து பேசாதீங்க. ஆம்பளைட்டு அது குலைஞ்செல்லாம் பேசல, ஆம்பளை குரல் கட்டுப்பாடு எல்லாம் போடலைங்க. எண்ணத்தை குலைஞ்சாலும் இருக்காது. பொம்பளை தான் குரல்ல 2 விதம் இருக்கிறது. ஒரு மாதிரியா பேசினா ஆம்பளை இருக்கக்கூடியதாகவும், இன்னொரு மாதிரியா பேசினால் ஈர்க்காததாகவும் இருக்குது. ஆம்பளை பொறுத்த வரைக்கும் எண்ணத்தை குலைஞ்சாலும் சரி, அல்ல எண்ணத்தை கரடு முரடா கத்தினாலும் சரி, அதுல எல்லாம் வந்து ஈர்ப்பு சக்திலாம் கிடையாது. அது நல்ல இயற்கையாகவே நமக்கு தெரிகிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கூட இஸ்லாம் தான் என்ன செய்கிறது, கவனிக்கிறது. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆணும் பெண்ணு இஸ்லாம் சொல்லுது தனித்து இருக்கக்கூடாது. தனித்திருக்கலாம், மனைவியோட தனித்திரு, ஒரு பெண்ணு அண்ணனோட தனித்திரு, ஒரு அண்ணன் தங்கச்சியோட தனித்திரு, அப்பனோட மக தனித்திரு, ஆத்தாவோட மகன் தனித்திரு, அதெல்லாம் தனித்திருக்கலாம். அதாவது தனித்திருக்க கூடாத அவன் யார் நான் யாருங்கிற இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்யணும், தனித்து இருக்கக்கூடாது. ஒரு ஆணோடு ஒரு பெண்ணு மட்டும் தனித்து இருந்தால், நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அவள் எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் சரி, இந்த தனித்து இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் சைத்தானால் தூண்டிவிடப்படும். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோடும் தன்னந்தனியாக இருக்கக்கூடாது. இருந்தால் அங்கே 3ஆவதாக சைத்தான் இருப்பான். தன்னந்தனியா இருந்து விட்டாலே என்ன வந்துடும், ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சைத்தான் வந்து விடுவான். நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், சமூகத்தில் நாகரிகத்தை விரும்புறவங்க, கண்ணியமா நடக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி இந்த பொறுக்கிகளாக தங்களுடைய கடந்த காலத்தை அமைத்து கொள்ளாத நல்ல கனவான்கள், இவங்களுடைய வரலாறுலாம் ஒரு நேரத்தில் பிறண்டு பேப்பர்ல நியூஸ் ஆகி விடுகிறது. என்னது, ஒரு மருத்துவர் இருக்கிறார். மருத்துவரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள வித்தியாசமானவர். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் வந்து நோயாளியா வந்தார்னு சொன்னா அந்த நோயாளிங்கிற பாடி தான் அவருக்கு தெரியுமே தவிர ஆணு பெண்ணு அந்த மாதிரி மேட்டெல்லாம் அவர் வராது. ஏன், அவங்க அந்த மாதிரியே இந்த மெடிக்கல் காலேஜில் கற்றுக் கொடுத்து அதுலேயே பிறண்டு அவங்க குடல் அறுத்து அதை அறுத்து எல்லாம் பார்த்து, அது மாதிரி தவளை அறுத்து அதை அறுத்து எல்லாம் அப்படி பார்த்து பார்த்து இந்த உடல்நிலை சரியில்லைன்னு வருவார்கள். ஏன்னா டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன விஷயம்,
அது ஒரு பாடி, பணத்துடைய பாடி அவருக்கு ஒன்றா தான் தெரியும், உசுரோட உள்ள பாடி ஒன்றா தான் தெரியும். அந்த அளவுக்கு 5 வருஷம் 7 வருஷம் என்ன செய்கிறாங்க, அதுக்குண்டே ட்ரைனிங் எடுத்து மன ரீதியாக தயாரிக்கப்பட்டவர்கள் யாரு, மருத்துவர்கள். அந்த மாதிரி ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு பெண்ணு சிகிச்சைக்கு சென்றால் அங்க சில தனிமை இருந்து விடுமையானால் அந்த சிகிச்சை பண்ணுகிற இடத்துல அவள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் உண்டாகி விடும் பொழுது அந்த டாக்டர் வரம்பு மீறி நேற்று வரைக்கும் கண்ணியமா நடந்தவர், சமூகத்தில் தலைவராக ஒரு அறியப்பட்டவர், செல்வாக்கூட இருந்தவர், அனைவரும் மதிக்கத்தக்க வகையில் வாழ்ந்தவர் பேப்பர்ல செய்தி ஆகிவிடுகிறது. அவர் வேணண்டா கேட்டாரு, அதுவே தான் அவருடைய வழக்கம். அப்படி ஒன்று 2 பேர் இருக்கலாம். இந்த மாதிரி மாட்டக்கூடியவர்கள் எல்லாம் அது மாதிரி மகா கெட்டவங்களா, அந்த சந்தர்ப்பம் என்ன செய்கிறது, அவர்களே அந்த மாதிரி தூண்டி விடுகிறது. தனித்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவர் சாப்பிட்ட உணவு, அவருக்கு இருக்கிற மூடு, அது மாதிரி சந்தர்ப்பம், பல விஷயங்கள் இருக்கிறது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொள்ளும் போது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவர் வரம்பு மீறி விடுவாரே, ஆனால் அவருடைய ஒட்டு மொத்தமா 50 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கட்டி காத்த கௌரவம் இருக்குதே, அது போய் தெருவில் நிற்கிறாரு. இது எல்லா டாக்டருக்கு உடனே டாக்டர்லாம் சரியில்லைன்றாங்க, ஜோக் அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அட இது டாக்டர்ஸ் பிரச்சனை இல்லடா, எவனா இருந்தா என்ன, நீ மேட்ரு தப்பானது போய் சாக்கடையில் போய் இறங்கி நின்றுட்டு நாத்தடிக்கிற அடிக்கத்தானே செய்யும். அப்ப நம்ம டாக்டர் மேல மட்டுமா இது குற்றம்? நீங்கள் ஆம்பளை பொம்பளை விஷயத்தை இதை நீங்கள் அறிந்து கொள்ளல. முதல்ல ஆம்பளைண்டா என்ன பொம்பளைண்டா என்ன, இந்த ஒரு அடிப்படையான ஒரு அந்த உடற்கூறு வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால தானே இது நடக்கிறது. அதே மாதிரி சொல்வார்கள், சமுதாய எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் சொல்வார்கள். எழுத்தறிவித்தவன்கிறான ஆசிரியர் கடவுள் நிலையில வைத்து மற்ற சமுதாய மக்களால் போற்றப்படுவார்கள். நம்ம அப்படி கிடையாது. எழுத்து அறிவித்தவன் இறைவன் அல்லான்னு சொல்றோம். இவன் எழுத்து அறிவிக்கிற ஆசிரியர் கடவுளுங்கிற அர்த்தத்தை தப்பா மாத்திட்டு பேசுறான். இருந்தாலும் அப்ப இறை மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறான். எந்த தெய்வத்தை கூட 4வது எழுதுறான். ஃபர்ஸ்ட் மாதா, 2வது பிதா. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் தெய்வம். ஆனால் இவங்க உள்டாவா என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் தெய்வம், 2வது தாய், 3வது தந்தை, அப்புறம் தான் ஆசிரியர் வருவாரு. இவங்க என்ன செய்யறாங்க, ஆசிரியரை கடவுளுக்கு மேல கொண்டு வைக்கிறாங்க. முதல்ல மாதா முக்கியத்துவம் கொடு, அப்புறம் பிதாவுக்கு கொடு, அப்புறம் குருவுக்கு கொடு, அப்புறம் தெய்வத்துக்கு கொடுங்கிறதுனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி இந்த அடிப்படையில் வரிசைப்படுத்துறாங்க. இந்த அளவுக்கு ஒரு குருநாதராக இருந்து இவன் எப்படி வாழணும்னு வாழ்வியல் நெறிய கத்து கொடுக்கிற இடத்துல இருக்கிறார். யாரு, ஆசிரியருங்கிற அந்த தொழிலை செய்யக்கூடிய கண்ணியமான எவ்வளவு பெரிய வேலை, சின்ன ஒரு வேலையா, எவ்வளவு மடையன அறிவாளியாக்குகிறார், எவ்வளவு பேரை சிந்தனையாளர் ஆக்குகிறார், எத்தனை விஞ்ஞானிகளை உண்டாக்குகிறார், எத்தனை மேதைகளை உண்டாக்குகிறார், எத்தனை எழுத்தாளர்களை உண்டாக்குகிறார், எத்தனை பேச்சாளர்களை உண்டாக்குகிறார். இப்படி இந்த ஆசிரியருங்கிற அந்த கண்ணியமான தொழிலை செய்யக்கூடிய ஒருத்தர் எவ்வளவோ ஒரு சமூக புரட்சி அவர் செய்ய முடியும். அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் ஆசிரியராக இருந்து கொண்டு மாணவர்களை புரட்சிக்கு தயார்படுத்தி நாட்டையே புரட்சிகளை கைப்பற்றிய வரலாறுகள் எல்லாம் உலகத்தில் உண்டு. அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் தொழிலை செய்யக்கூடியவர் அவர் நல்லவராக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் டியூஷன் படிக்க வரக்கூடிய மாணவிகள்கிட்ட தனியாக இருக்கும் பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது 4 மாணவி டியூஷன் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் 3 மாணவி மைனஸ் ஆகி ஒரு மாணவி மட்டும் போகக்கூடிய நிலைமை வந்துவிட்டால், அந்த அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் யாரும் இல்லைங்கிற நிலை வந்துவிட்டால் என்னமா நடந்து போய் கடைசியில் ஆசிரியர் என்ன செய்யறாரு, கல்லூரி பேராசிரியர் கைது, பேராசிரியர் பூரா இப்படியா, எல்லாமே இந்த காமுகன் தானா? அவங்கெல்லாம் கண்ணியமானவங்க தான். 1-2 காமுகம் இருப்பான் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி. அதுல டாக்டர்லாம் கெட்டவன் அர்த்தமா? எல்லாத்துலயும் இருக்கிற 2 பேர் இருக்குதான் செய்வான், அப்படிதான் இருப்பான். ஆனால் இந்த மாற்று 50 பேர் அந்த லிஸ்ட் நினைக்கிறீங்களா? கிடையாது. இதுதான் இயற்கை, இதான் நடக்கும். நீ நடக்கிறதுக்குரிய விஷயத்த பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சுப்பட்டு எரிஞ்சிருச்சுன்னா எரியத்தானே செய்யும், கறி வச்சுன்னா கருகத்தானே செய்யும், ஈர துணி வெயிலில் போட்டு காஞ்சிருச்சுன்னா காயத்தானே செய்யும். அதுக்கு என்ன விளைவு ஏற்படுமோ ஏற்படத்தானே செய்யும். இதுதான் விளைவு ஏற்படும் என்று தெல்ல தெளிவாக தெரியும் பொழுது அதை கண்டுகொள்ளாம மூளையை திரை போட்டு மறைச்சிட்டு, கண்ணுக்கு திரையை போட்டு மறைச்சிட்டு, அறிவுக்கு திரையை போட்டு மறைச்சிட்டு நாங்கள் தனியாக இருப்போம். பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ கேவலம். அவன் எத்தனை வருஷம் கட்டி காத்தான், பேராசிரியர் வேலை பார்க்குறாரு, கல்லூரி முதல்வர், அவர் அந்த பள்ளிக்கூடத்து ஹெட் மாஸ்டரு. எல்லாம் ஒரு செகண்ட்ல போச்சடா, காப்பாற்ற இயலுமா? அவன் நிலையிருந்து யோசிப்பாரு. எல்லாம் இந்த ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஒரு தனிமையில் வந்தது தானே, எல்லாமே போச்சு, மொத்த லைஃபே போச்சு. அவன் பொண்டாட்டிட்டு மரியாதை இருக்குமா, வீட்டில் போய் நுழைய முடியுமா கண்ணியமா, அப்புறம் குடும்பத்தில் வாழ முடியுமா, சமூகத்தில் நானும் ஒரு ஆசிரியர் தலைவர், இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி ரிசல்ட் தெரிகிறது. அப்ப என்ன செய்யணும், எந்த ஒரு திட்டத்தை வகுத்தாலும் தனித்து ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தவிர்க்கணும். அது இல்லாத வகையில் தான் எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் தெல்ல தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது, வழிகாட்டுகிறது. இது ஒரு நல்ல ஏற்பாடு தானே.
அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு கம்பெனியுடைய மேனேஜராக இருக்கிறான், ஒரு முதலாளியாக இருக்கிறான். அவன் வந்து உதவியாளர்னு சொல்லி தனியாக ஒரு ரூமில் ஒரு பொம்பளையோட உட்காந்துட்டு இருக்கிறான். ஏன் ஒரு ஆம்பளை வச்சுக்கிற வேண்டியான? பொம்பளை நிர்வாகியாக இருந்தால் பொம்பளை வச்சுக்கிட்டு போறா, ஆம்பளை நிர்வாகியாக இருந்து தனியாக ரூமில் 2 பேரும் தான் உட்காந்துருக்க போறீங்க அதிகமான நேரம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அங்கே வைத்து கொண்டிருந்தால் கடைசியில் என்னவாயிரும்? அந்த பொம்பளையே இவனுக்கு ஒரு மாதிரியா வலை போட்டு மொத்த கம்பெனி எழுதி வாங்கிட்டு போகக்கூடிய வரலாறையும் படிக்கிறோம். அல்லது விரும்பாம அவன் இருப்பாளே, ஆனால் இவன் வரம்பு மீறி அதோட ஜெயிலுக்கு போய் பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். இப்போ பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தவன்லாம் என்ன செய்யறான்? தொழில் பாட்டுக்கு ஒரு பக்கம் கிடக்குது, அவன் பாட்டுக்கு ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்கிறான். இவன்லாம் என்ன தொழிலையே இந்த மாதிரி ஊர் மேஞ்சிக்கிட்டு இருந்தவனா? இல்லை, கண்ணியமான மக்கள் நிறைய இந்த மாதிரி மாறி இருக்கிறார்கள், மாட்டி இருக்கிறார்கள். அப்போ கண்ணியமிக்கவர்களை கூட பிரட்டக்கூடியதாக இருப்பது எது? ஆணும் பெண்ணும் தனித்திருத்தல். தனியாயிரு 75 வயசு கிழவனும் 70 வயசு கிழவையும் தனியாக இருந்துட்டு போ, அதில் ஒரு மேட்ரு கிடையாது. நீ என்ன எந்த வேலை செய்யக்கூடிய நிலையில் உள்ளவங்களாம் யாராக இருப்பார்கள்? இதை விடுங்க. மனிதனை ஆன்மீக லெவலில் பக்குவப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய எந்த மதத்தை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்குவப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய அஜர்த்துமா மௌலவிமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சாமியார்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பாதிரிமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு காமுகர்களா? எல்லாருமே எல்லாத்துலையும் இருக்கிறோமா? அதில் 2 பேர் 3 பேர் இருப்பானே தவிர மற்றவன்லாம் யாரு? அவன் எந்த ஆன்மீகத்தை நம்புறானோ அதை நம்புறான். இது நல்ல வழி, நம்ம போற நல்ல வழி, இந்த வழியில மக்களை கொண்டு போவோம் ஒவ்வொருத்தனும் அப்படித்தான் நினைக்கிறான், வழிகாட்டத்தான் நினைக்கிறான். அவன் தப்பான வழியை காட்டுறவங்க கூட நல்ல வழி நினைத்து கொண்டு காட்டி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் இந்த தனிமை, இந்த சந்தர்ப்பம் ஆன்மீகத்தை போதிக்க வந்து பொய் சொல்லாத, போல் சொல்லாத, கண்ணை மூடிக்க, காதை மூடிக்க, அப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒருத்தன் மாறி போய் என்ன செய்யறான்? அவங்க மீன் இருக்கானா இல்லையா? என்ன காட்டுது? ஆன்மீகவாதி மாட்டிக்கிறான், வாத்தியார் மாட்டிக்கிறான், டாக்டர் மாட்டிக்கிறான், என்ஜினியர் மாட்டிக்கிறான். பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தலைவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஒரு மாநிலத்தினுடைய ஒரு நாட்டினுடைய உலக போலீஸ்காரன் இருந்தானே, அந்த உலக போலீஸ்காரன் நாட்டினுடைய அதிபராக இருந்தவனே மாட்டி கேவலப்பட்டானா இல்லையா? அப்போ சமூகத்தில் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா? அப்போ இந்த அந்தஸ்தை அடைவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஒரு முதல்வர் அந்தஸ்தை அடைவதற்கு, ஒரு பிரதமர் அந்தஸ்தை அடைவதற்கு, ஒரு பெரிய தலைவன் அந்தஸ்தை, கட்சியின் தலைவன் அந்தஸ்தை அடைவதற்கு சிரமப்பட்டிருப்பானே. அப்போ அவ்வளோலாம் அடைஞ்சு சிரமப்பட்டு காப்பாற்றின ஒரு விஷயம் ஒரு செகண்ட்ல அப்படி பிறண்டு போய் இவன் எதை சில்மிசம் பண்ணும்போது சும்மா அந்த பொம்பளை இருந்துட்டா பிரச்சனை இல்லை, உன்னோட ஒன்று பிரச்சனை ஆக்கிட்டான்னு வைங்க, போச்சா இல்லையா? அவ்வளோ வேணாம்ப்பா. நான் கேட்குறேன், அவன் கெட்டே போக வேணாம். பொம்பளை எல்லாம் நல்லவர் சொல்ல முடியுமா? தனியாக இருக்கிறீங்க, ஒன்றுமே செஞ்சிருக்க வேணாம். பொம்பளை வேணும்னு செய்வா. என்ன செய்வா? இவனை வந்து ஏதாவது நீங்கள் ஒரு கண்டிச்சு பிடிக்கலன்னு சொன்னால், நான் தனியாக இருக்கும்போது கையை பிடிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லலாமே. இப்படி மாட்டக்கூடியதில் பாதி அப்படி தான் தெரிஞ்சுக்கிறேங்க. பாதி தான் ஆம்பளை சில்மிசம் பண்ணியிருப்பான், மீதிலாம் என்ன பொம்பளைகளே ஏதாவது சம்பள உயர்வுக்காக வேண்டி, வேற ஒரு விஷயத்துக்காக வேண்டி இவளே என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டிருப்பான். மாட்டேன்னு இருப்பானா? உடனே என்ன செஞ்சிருவா? என்னை வந்து கூட்டிட்டு போனார், குத்தாலத்து கூட்டிட்டு போனார், கொடைக்கானத்து கூட்டிட்டு போனான்ட்டு என்ன பண்றது? நீ உனக்கு தேவையா? இதை ஒரு ஆம்பளைக்கு தேவையா? அப்ப ஆணுக்கு நல்லதா இல்லை பெண்ணுக்கு தனித்து இருக்கிற வாய்ப்பு நீங்க உண்டாக்குற. 2 சாட்சியும் 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் இடத்துல வேலை பார்க்குறீங்க, 20-30 பேர் வேலை பார்க்குறீங்கன்னா அது செய்யலாம். ஆணு பெண்ணுக்குரிய ட்ரெஸ்ஸோட இருக்கட்டு, அது மாதிரி பார்த்துக்கிட்டு போங்க. அது இல்லாமல் தனியாக ஒரு பெண் ஒரு ஆண், ஒரு பெண் ஒரு ஆணுங்கிற அந்த மேட்ரு வந்துட்டாலும் முடிஞ்சு வச்சுக்காத. பெரும்பாலும் என்னவாயிடுது? வேணும்னு கெட்டு போயிடுறான், கெட்டு போவோம், பழி சுமத்தக்கூடிய நிலையையும் ஏற்படுற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதையெல்லாம் வந்து இஸ்லாம்ங்கிறது என்ன செய்யறது? உடைச்சி தகர்த்து தனிச்சு நிற்காத. நம்ம அறிவுஜீவிகள் படித்தவன் வகுக்கக்கூடிய கல்வி திட்டம் கோ எஜுகேஷன் சொல்லி ஆம்பளை பொம்பளை 1-2 கலந்து வச்சு அந்த கலந்து உட்கார்றதுல கூட தனியாக இருப்பது இல்லை. ஆனால் தனியாக அவர்கள் சந்திப்பதற்கு அது வாய்ப்பாக பயன்படும், அது காரணமாக பயன்படும். அந்த மாதிரி ஒன்றா தான் படிக்கிறாங்க, ஒரு 100 மாணவி இருப்பாங்க, 100 மாணவர் இருப்பாங்க, ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கிறது அங்கே ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அறிமுகம் என்ன செய்கிறது? அங்கே இருந்து ஒரு ஆள், இங்கே இருந்து ஒரு ஆளை தனியாக போய் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுதா இல்லையா? அவனுடைய படிப்புலாம் வீணா போய் பொம்பளை படிக்க வைக்கிறீங்க, ஏதாவது குடும்பத்தை காப்பாற்றுவோம், எதிர்காலத்தை நல்லா இருப்பான்னுக்கிட்டு அவன் பாதியில் படிப்பு போட்டு ஓடி போயிடுறான். எவனையாச்சு இவனும் பாதியில் படிப்பு ஓடி போயிடுறான். ஒட்டுமொத்த லைஃப் அவன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறான், பெற்றோர் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறான். இதெல்லாம் காரணம் என்ன? நம்ம ஒரு திட்டம் போடுவதாக இருந்தாலும் இந்த தனிமை வராத அளவுக்கு இதை வந்து உலகத்தில் யாருக்குமே வழங்கலை. இந்த நன்மை யார் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்பி வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்களோ அந்த முஸ்லிம்கள் இன்னைக்கு கண்ணியமாக இருக்கிறார்கள், இன்னைக்கு மரியாதை இருக்கிறார்கள், இன்னைக்கு தங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். யார் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் இல்லாமல் இருந்து நம்ம புள்ள கெட்டு போவாது, நம்ம பையன் அப்படி இருப்பான் அப்படின்னு நினைத்து கொண்டு நம்ம விஞ்ஞானி இருக்க மாட்டேங்கிறாரு, டாக்டர் இருக்க மாட்டேங்கிறாரு, சாமியார் இருக்க மாட்டேங்கிறாரு, பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்க மாட்டேங்கிறாரு, 25 வயசு பையன் ஒழுங்கா இருப்பான்னு நினைக்கிறான். எவ்வளோ கிறுக்கான்னு பாருங்க.
ஒரு இந்த 18 வயசு பொண்ணு நல்லா இருப்பான்னு இவன் நினைக்கிறான். அட யார் இருக்க முடியல? உலகத்துக்கு வழிகாட்டுறேன்னு போர்வை போத்தனவனுக்கு இருக்க முடியல. நீ என்ன நினைக்கணும்? இது ஒரு நெருப்பு, பயங்கரமான ஒரு விஷயம், இதுக்கு சின்ன பிள்ளைகள் வழங்காது, கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, நம்ம தான் அதற்கான வாசல்களை எல்லாம் அடைக்கணும், இது வழங்கணுமா இல்லையா? இந்த ஆணும் பெண்ணுங்கிற இந்த ஒரு மேற்ற தெல்ல தெளிவாக உடைச்சு தகர்த்து எறிகிற ஒரே மார்க்கமாக இஸ்லாம் மாத்திரம் இருக்கிறது. இதை மாத்திரம் உலகம் ஏற்றுக்கொண்டதுன்னு சொன்னால் முக்காவாசி குற்றம் போச்சு. எல்லாம் இந்த மாதிரிலாம் முடியாது. கற்பழிப்பில் தான் கொலை வருது, எல்லாமே அந்த அதனுடைய அடிப்படையாக எல்லாமே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால். அப்போ இந்த பெண் கை விட்டிசிங்க, அது இது தற்கொலை எல்லாமே எடுத்து பார்த்தீர்களே. ஆனால் இதை ஒரு நெறிப்படுத்தல் என்று சொன்னால் ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு நம்ம தேடணும்.